காலபுருஷனுக்கு 12ஆம் இடம், காலபுருஷனுக்கு அயன சயன யோகம். அப்ப காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வரர் சனீஸ்வரர் ஜென்ம சனியா இருக்கிறார். விரயச்சனியா இருந்து பாதச்சனியா இருந்து விரயச்சனியா இருந்துட்டு இப்ப 2வது ஜென்ம சனியா இருக்கிறார். மிக மிக கவனம். புதிய தொழில் வேண்டாம், புதிய நிறுவனம் ஆரம்பிக்க வேண்டாம், புதிதாக எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும் சரி, எக்ஸப்ட் அரசியல். அரசியலுக்கு கணக்கு இல்லை. இங்கிருந்து அங்க தாவுங்க, அங்கிருந்து இங்க தாவும், அங்கிருந்து இங்க தாவும், எல்லா இடத்துக்கும் நம்ம போவோம். அரசியலை தவிர எங்க வேணாலும் நீங்க போகலாம், எதை வேணாலும் ஜெயிக்கலாம். எதோட ஜெயிக்கணும்? குலதெய்வ உதவியோட. எதோட ஜெயிக்கணும்? பிள்ளையாருடைய கருணையோட, அருளோட, ஆஞ்சநேயருடைய வீரத்தோட, வைராக்கியத்தோட, அம்பாளுடைய கிருபையோட, குருனுடைய ஆசியோட. குருனுடைய அருள்னு குருன்னா ஆசின்னு தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மீனராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாசத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கங்க. ஏன்னா விரயம் பண்ணக்கூடாது, தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத டிராவல், தேவையில்லாத தொழில், தேவையில்லாம கணவன் மனைவிக்கிட்டே பேசக்கூடாது. இந்த காலத்துல என்ன பேசினாலும் கெட்டதுதான், என்ன பேசினாலும் கெடுதிதான். அப்ப தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத கெடுதிகள் எல்லாத்தையும் மிக கவனத்தோடு. அறவே வண்டி டிராவல் பகல் தான் மிக உத்தமம் இல்லை, மிக மிக உத்தமம். அப்படி வச்சுட்டு போனீங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல பலனை இந்த மாசம் உங்களுக்கு கொடுக்கும். இந்த ஜூலை மாசத்துல உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா இந்த ஜூலை மாசத்துல 7.5 சனி உங்களுக்கு அந்த ராகு சம்பந்தப்பட்ட தசை பத்தி வராம, சரி அதுலயாவது பாருங்க நவாம்சத்துல நல்லா இருக்கான்னு பாருங்க. ராசி அதிபதி லக்னாதிபதி 6க்கு பட்டு போயிட்டா நவாம்சத்துல நல்லா இருந்தாலும் ஜெயிச்சிருவீங்க. என்னன்னு தெரியுங்களா? நவாம்சத்துல 4 கிரகம், மினிமம் 3 கிரகம் உச்சத்துல இருந்தா அவர் தாங்க முதலமைச்சர். 3 கிரகம் 4 கிரகம் உச்சமா இருக்கணும், உச்ச பலம் பெற்று இருக்கணும். அதோட திக்கு பலம் பெற்றிருந்தா அவங்கதான் முதலமைச்சரா வருவா. அப்படித்தான் வந்திருக்காங்க முன்னாடி எல்லாம். ஏற்கனவே நிறைய பேர் நிறைய அறிஞர்கள் பேசியிருக்கிறோம், நிறைய பேசியிருக்கிறோம். வணக்கத்துக்குரிய ஐயா இருக்காரு, கருணாநிதி ஐயா இருக்காங்க, கலைஞர் இருக்காங்க, அவர் பிறந்த நேரம் எல்லாருமே பிறப்பாங்க. மதியாருக்குரிய அம்மா இருக்காங்க, அவங்க பிறந்த நேரம் பிறந்திருப்பாங்க. எல்லாரும் சிஎம் ஆக முடியுமா? அதுக்குத்தான் அந்த ஒளி பாதை, அந்த ஒளி வட்டம், அந்த சட்பலம், அந்த திருப்பலம், அந்த திருஷ்டி பலம், அந்த டிகிரி வாய்ஸ், அது எல்லாம் சேர்ந்து இருந்தா தான், எல்லாமே சப்போர்ட்டா இருந்தா தான் அந்த நிலைக்கு வர முடியும். அந்த அந்த நிலை இருந்தது அவங்களுக்கு, அவளுக்கெல்லாம் இருந்தது. எனவே தயவு செய்து மீனராசி நேயர்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். வழிபாடு உமா மகேஸ்வரன் ஸ்தோத்திரம், லிங்காஷ்டகம் ஸ்தோத்திரம், சுப்பிரமணிய அஷ்டகம், விநாயகர் அகவல் வழிபாடு, முழுக்க பாராயணம், இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு மாறுதலை கொடுத்து உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுக்கும். பயப்படாதீங்க. கண்டிப்பாக 12 ராசிக்கும் நிச்சயமாக நல்ல தீர்க்க ஆயுளும் நிறைந்த செல்வமும் கொடுக்கணும் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.